ஹலோ வெல்கம் டு கோடை கனெக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸில் எத்தனை டைப் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வேரியபிள்ஸோட டைப்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா HTML ஃபைல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெப்பேஜில் ஈஸியாக இருக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் HTML பேஜ் உருவாக்கிறேன். ஸோ இப்போது நான் அதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறேன்னா, அதாவது வேரியபிள் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன பண்ணலான்னா, அதாவது HTML பேஜில் நார்மலாக என்ன சின்டெக்ஸ் எழுதுவோம், ஹெட் அண்ட் பாடி தானே. ஸோ அதை எழுதிப்போம், ஹெட் அண்ட் பாடி. ஸோ பாடியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன பண்ணுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ரைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் HTML வந்து ஒரு பேராகிராஃப் யூஸ் பண்ணி, ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு, ஸோ அதில் வந்து ஐடியில் வந்து ஒரு டெமோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹெட்டிங் டேக் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம்ல. ஸோ அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் வேரியபிள் அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஐடியை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அதுக்கு வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வீடியோவில் நடத்திருப்பேன் அது எப்படி லிங்க் பண்ணணுன்னு. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடியில், ஸோ நம்ம எலமெண்ட் ஐடி என்ன கொடுத்துருக்கோம்னா டெமோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML அப்படின்னு கொடுத்துட்டா, ஸோ நம்ம அதாவது ஐடியை வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டென்ட் தேவையோ ஸோ அது வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் மொத்தமே 4 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 4 டைப்ஸ் இல்லாமல் நம்ம வேறு டைப் ஏதாவது வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா ஸோ எரர் தான் வரும். ஸோ பைத்தானில் பார்த்துருப்பீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம வேரியபிளாக அசியூம் பண்ணிப்போம். பட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது மொத்தமே 4 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நம்மளால் அசியூம் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஓகேவா? ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைப் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர், அண்ட் தேர்டு வந்து என்னென்னா லெட், அண்ட் ஃபோர்த் வந்து கான்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப்பான ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக அதாவது H = 5, Y = 6 அதுமாரி போட்டு Z = போட்டு X + Y அப்படின்னு கொடுக்குறோம்ல. ஸோ இது பேர் தான் ஆட்டோமேட்டிக். அதாவது என்னென்னா, நம்ம நார்மலாக அசியூம் பண்ணுறோம், அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அசியூம் பண்ணிட்டோன்னா ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் X = 5யும் Y = 9ம் போட்டு Z வந்து X + Y அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த இன்னர் HTML என்ன கொடுக்குறேன்னா, அதாவது தி கிவன் டேட்டா இல்லைனா தி கிவன் நம்பர் அப்படின்னு போட்டு கமா கொடுத்து +Z அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வர் போட்டு செக் பண்ணிப்போம். ஸோ நம்ம லைவ் சர்வரில் நம்மளுக்கு வந்து வேல்யூ வரல. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கமா கொடுத்துருக்கோம். ஸோ கமா கொடுக்கக்கூடாதுல, ப்ளஸ் கொடுக்கணும். கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளஸ் போட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளஸ் போட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம லைவ் சர்வர் கொடுத்தாச்சுல. ஸோ நம்ம இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து 14 வந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைப்பான அதாவது ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்ன சொன்னோன்னா வேர். ஓகேவா? ஸோ இந்த வேர் வந்து என்ன அப்படின்னா, ஸோ அதாவது நம்ம ஒரு வேல்யூ சேம் தான். ஸோ நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அதுக்கப்புறம் X அப்படின்னு கொடுப்போம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பழைய வேல்யூ ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேல்யூ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ வேர். ஓகேவா? ஸோ வேர் அப்படின்னு போட்டு ஸோ நம்ம X = என்ன பண்ணணுன்னா, நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ண போகிறோமோ ஸோ அதை போட்டுக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 5 அதுக்கப்புறம் Y = 6 அப்படின்னு போட்டு வேர் Z வந்து என்ன போட்டுக்கிறேன்னா X + Y அப்படின்னு போட்டுக்கிறேன்.
இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் செட்டுன்னு தான் கொடுத்துருக்கேன் அசியூமு. ஸோ நான் வந்து செட்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டும் ரன் ஆகுது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்கும் இந்த லெட்டு அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்ட் வேரியபிள், ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கில் வந்து நம்மளால் ஒரு வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. பட் நம்ம அதாவது வேர் கான்ஸ்டன்ட் லெட் இது யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேரியபிள் அதாவது வேரியபிள் ஆஃப் x is equal to 5 அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி எந்த இதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா, வேரியபிள் அதாவது வந்து x is equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அப்போது அந்த வேரியபிள் ஆஃப் எக்ஸில் வந்து ஒரு வேல்யூ ஆஃப் 6 இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம ஒய்க்கு பார்க்கும்போது ஒயில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. அப்புறம் ஜெட்டில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் அப்படின்றது வந்து ரொம்ப ஓல்டு, ஓகேவா, ரொம்ப ஓல்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1995லேருந்து 2015 வரை யூஸ் பண்ணி, அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஓல்டு ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டான ப்ரௌசரில் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட் அண்ட் கான்ஸ்டன்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் தான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நிறையவே இருக்கும். அதுவும் இந்த கான்ஸ்ட் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ அந்த லெட்டு கான்ஸ்ட் வேர், ஸோ இது மூணுத்துமே நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இது வந்து வீடியோ பார்த்தா அது லென்த்து பார்த்தாது. செகண்ட் அதாவது தேர்ட் டைப் வந்து என்னது, லெட்டு, ஓகேவா. ஸோ இந்த லெட்டுக்குமே அதே அர்த்தம் தான். ஸோ என்னது, நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ h is equal to நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டுன்ற வேரியபிள்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சேம் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, வேர் இருக்கிற இடத்துலலாம் லெட் அப்படின்னு மாற்றிட்டு, ஸோ நான் இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்னா டோட்டல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் அது வந்து நான் கிவன் HTML வந்து டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வரில் போய் செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்து 12 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து கான்ஸ்ட்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு நான் லெட்டர் ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. பட் இது மூணுத்துக்குமே ஒரு சிமிலராகவும் இருக்கும். பட் இதுக்குள்ளேயே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அது நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.